மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய அடையாளம், இவைகளெல்லாம் 4000 ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட நாகரிகங்கள் அமைந்ததுதான் தமிழர்களுடைய நாகரிகம் என்கிற அந்த அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் ஏற்கனவே முதல் கட்டமாக கீழடியிலே, மதுரைக்கு பக்கத்திலே கீழடியிலே ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி தந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி நகரத்தை ஒட்டிருக்கிற இந்த மலைப்பகுதியிலே பொருணை என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் குறிப்பாக ஆதிச்சநல்லூர், சிவகாலை, பொற்கை அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் 110 நிதியின் கீழ் ஏறத்தாழ 33 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. இந்த காட்சிப்படுத்துகிற இந்த இடம் 13 ஏக்கரை நிலம். இதுல 54,000 சதுர அடி கட்டடங்கள் கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு இப்ப 54,000 சதுர அடி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ உட்புற பூச்சி வேலை, அழகுபடுத்துவதற்காக ஆர்கிடெக்ட் சபதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இதை காட்சிப்படுத்துகிற பொருட்களை உள்ளே இன்டீரியர் அந்த பணிகள் பொறுத்தளவுக்கு அங்கங்கு காட்சிப்படுத்த வேண்டிய பொருட்கள் எல்லாம் அங்கங்கு கலெக்ஷன் பண்ணிருக்கிறோம். இவைகளெல்லாம் முறையாக காட்சிப்படுத்துவதற்கு வேண்டிய அதுக்குரிய சாதனங்களை எல்லாம் பொறுத்துகிறதற்கு வேண்டிய நேரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, இது மலைப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால் ஒரு கட்டிடத்திற்கும் இன்னொரு கட்டிடத்திற்கும் 13 ஏக்கரால் நாங்கள் 54,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்திலும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால முதியோர்கள் அவர்கள் ஒரு கட்டிடத்திற்கு வந்து காட்சிப்படுத்துகிற பொருளை பார்க்கணும்னு சொன்னாக்கா இப்பெல்லாம் பேட்டரி காரை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால பேட்டரி கார் மூலியமாக வந்து கட்டடங்களை பார்ப்பதற்கு, உள்ளே இருக்கிற காட்சிப்படுத்தப்பட்ட பொருளை பார்ப்பதற்கு அதற்கு வேண்டிய பாதைகளையும் இதில் கூடுதலாக நாங்கள் செய்கிறோம். இன்னொன்று, லேண்ட்ஸ்கேப் அழகுபடுத்துவது, ஒரு கட்டிடத்துக்கு இடைப்பட்டிருக்கிற இடங்களை அழகுபடுத்துவதற்கு வேண்டிய பணிகளும் அதற்கு வேண்டிய பணிகள் ஒரு சில தினங்களிலே துவக்க இருக்கிறோம். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நிதியாண்டிலேயே இதை திறக்க வேண்டும் என்று துறைக்கு ஆணையிட்டு இருக்கிறார், பொதுப்பணித்துறை. அதனால்தான் என்னுடைய துறையினுடைய செயலாளர் நம்முடைய சர்மா ஐஏஎஸ் அவர்களையும் நம்முடைய சட்டப்பேரனுடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சீக்கிரம் முடிங்க என்று அவருடைய ஆணை, ரெண்டத்தையும் முதலமைச்சர் ஆணையம் நம்முடைய பேரவைத்தினுடைய ஆணையம். ஏன்னா பேரவைத்தலைவர் ஆணையது பெரிய ஆணை எப்பொழுதுமே சட்டமன்றத்தில். ஆனால் ஏற்றுக்கொண்டு இது வேகமாக விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆய்வு கூட்டத்துக்காக நான் வந்தேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒப்பந்ததாரர் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருக்கிறார். இருக்கிற உண்மையை சொல்றேன். அவருக்கு குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலே இதை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு தான் பணிகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலேயே இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பார். இதுல இது 7 கட்டட பகுதியாக நாங்க பிரிச்சிருக்கிறோம். பொதுவாக நிர்வாக கட்டடம், சிவகலைக்காக ஒரு கட்டிடம், அது போன்ற ஆதிச்சநல்லூருக்காக 2 கட்டடங்கள், பொற்கைக்காக 2 கட்டடங்கள், சுகாதாரத்திற்காக ஒரு கட்டடம் என்ற அடிப்படையில் 7 பகுதியாக அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அது கடைசியா பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் அவர்கள் கட்ட சொல்லி பொதுப்பணித்துறையின் மூலமாக நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட நான் என்னுடைய மானிய கோரிக்கையின் போது நான் குறிப்பிட்டேன், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை, நவீன தொழில்நுட்பங்களை, நியூ டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி நாங்கள் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் விரைந்து கட்ட முடிகிறது. பொதுவாக நம்ம பார்க்குறோம், சரித்திரம் படித்தவர்களுக்கு, வரலாறு படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், இது சோழர் காலத்து கட்டடம், இது பல்லவர் காலத்து கட்டடம், இது மௌரிய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடம், இது முகலாய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடம், 253 ஆண்ட பிரிட்டிஷ்கார கட்டடம் என்று இப்படி வகைப்படுத்துகிறோம்.
அந்த அடிப்படையில திராவிட மாடல் அருமையான முதலமைச்சருடைய திருப்பெயர் மு.க.ஸ்டாலின் கலை கட்டடம் என்று எதிர்காலத்திலே பேசப்படுகிற அளவுக்கு இந்த கட்டடங்கள் சிறப்பாக குறிப்பிட்ட காலங்களிலே நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த பொருளினுடைய கட்டடம் அமையும். நேற்றைய தினோட பொறுப்பு அமைச்சர் நிதித்துறையுடைய அமைச்சர் அவர்கள் இடத்திலே நான் இது மாதிரி அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே இந்த துறைக்கு அவர் தான் அமைச்சர் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் சீக்கிரம் விரைந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு அவரும் கட்டளை இருக்கிறார்கள். இந்த பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு அந்த கட்டளையை நாங்கள் நிறைவு செய்வோம். டிசம்பர் மாதத்திற்குள் முடியும். அதான் நாங்க இந்த நிதி ஆண்டுகள் முடிவு பண்ணிருக்கிறோம். அதிகபட்சம் ஆனா ஏப்ரல் மாதத்துல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். அதிகபட்சம் பேட்டரி கார் உள்ள சொன்னீங்க. பொதுவாக இந்தியாவினுடைய கடைசி பகுதியாகிற கன்னியாகுமரி, இந்த கன்னியாகுமரிக்கு உங்களுக்கே தெரியும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிற பகுதி. வீரம் செறிந்த மண் நம்முடைய திருநெல்வேலி மண்ணும். அதுக்கு பல சரித்திர சான்றுகள் வரலாறுகள்லாம் உண்டு. இந்த வழியாகத்தான் கடந்து கன்னியாகுமரிக்கு போய் அணியன் திருவள்ளுவர் சிலை பார்ப்பதாக இருந்தாலும், ஆன்மீக பெருமக்கள் விவேகானந்தர் பாறையை பார்ப்பதாக இருந்தாலும் இந்த பகுதி வழியாக தான் போறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருப்பவர்கள் இந்த வழியாக போகிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களும் மட்டுமல்ல, பிற மாநிலத்தவர்களும் தமிழருடைய அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு காட்சிப்படுத்துகிற இந்த பொருணையை அவர்கள் பார்ப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால புகழ்பெற்ற இடமாக இந்த பொருணை அமையும்.